பெங்களூர்ல போன மாதம் போனபோது வச்ச செடியெல்லாம் என்னாச்சுங்கிறத நான் வீடியோவே போடாமல் விட்டுருந்தேன். இந்த வீடியோவில் அந்த செடியெல்லாம் பார்க்கலாம். பால்கனியில் வச்சுருந்த செடியெல்லாம் வந்து மணி பிளான்ட்டு, அப்போ இலைச்செடிகளாக வச்சுருந்தேன் 2, 3. அதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வேர் பிடிச்சி கொஞ்சம் நல்லா வளருது. இருந்தாலும் நல்லா ஃபுல்லாக க்ரோத் ஆகலை. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ரோஸ் எல்லாம் டெரஸ் மேலே கொண்டு போய் ஒரு நெகிழில் வச்சுருந்தோம். ரூம் பக்கத்தில் ரெட் ரோஸு, எல்லோ ரோஸ் எல்லாம் வச்சுருந்தா. இல்லை எல்லோ ரோஸில் பூவில்லை, ரெட் ரோஸில் நல்ல ஒரு பெரிய ரோஸ் விரிஞ்சிருந்தது. அது அப்படியே பாரம் தாங்காமல் அப்படியே வளைஞ்சிருந்த செடி அப்படியே சாஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெம்மெல்லாம் வச்சு அதை கட்டி கொடுத்தா நல்ல பெரிய ஃப்ளவர் மெரூன் ரோஸ் ரொம்ப அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த செடி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லோ ரோஸில் வந்து நிறைய கம்பெல்லாம் காஞ்சி கிடந்துச்சு. அதையெல்லாம் வந்து சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு ரெண்டுமே டெரஸில் நல்லா வெயிலில் வச்சுக்கலாம் செடி. அப்போ தான் சன்ரைஸில் செடி நல்லா வளரும்னு சொல்லி எல்லாமே கொண்டு வந்து ஓப்பன் டெரஸ்லேயே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 மணி இருந்துச்சு. அப்புறம் சீனி மிளகா, வெள்ளை மிளகா செடி இருந்துச்சு. அதை வந்து நல்லா ஒரு கவரில் நிறைய மண்ணை நிறச்சி, தொட்டி இல்லை அதனால அந்த கவர்லேயே வச்சு விட்டுட்டு அப்படியே எல்லாம் ஓப்பன் டெரஸ்லேயே வச்சுட்டு இந்த செடியெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் இங்கே வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.